இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 8 வயது சிறுமி தன்விதா சித்திரவதை மரணம். தாயார், வளர்ப்பு தந்தை உட்பட 4 மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. பேரா தைப்பிங் தமான் சுங்காய் மாஸ் பகுதியில் வசித்த 8 வயது சிறுமி தன்விதா என்ற அச்சிகா சித்திரவதை செய்யப்பட்டு மரணம் விளைவிக்கப்பட்டதாக அவரது தாயார் மற்றும் வளர்ப்பு தந்தை உட்பட 4 பேர் மீது இன்று காலையில் தைப்பிங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. சிறுமியின் 28 வயது தாயார் எம் சாவித்ரி, 27 வயது வளர்ப்பு தந்தை எம் சதீஷ்குமார் மற்றும் சதீஷ்குமாரின் பெற்றோரான 53 வயது வீரலட்சுமி, 49 வயது எம் முரளி ஆகிய 4 மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டனர். 4 எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அனைவரும் அமைதியாக காணப்பட்டனர். குற்றச்சாட்டுகளை புரிந்து கொள்ள முடிகிறது என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தனர். சிறுமி தன்விதா கை கால்கள் முறிக்கப்பட்ட நிலையில் மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு உடல் பாகங்களில் கடும் பாதிப்பு ஏற்படும் அளவிற்கு துன்புறுத்தப்பட்டுள்ளார் என்பது சவ பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இக்கொலை வழக்கு தைப்பிங் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் 4 எந்த ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. இவர்களுக்கு ஜாமீன் அனுமதி மறுக்கப்பட்டு 4 சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்றம் வழக்கை வரும் மே 15 தேதிக்கு ஒத்திவைத்தது. சிறுமி தன்விதா சித்திரவதை செய்யப்பட்டு மரணம் அடைந்த சம்பவம் கடந்த வாரம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்று காலையில் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு தைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் புலன் விசாரணை பிரிவின் முதிர்நிலை விசாரணை அதிகாரி ASP யுவராஜா P கணபதி தலைமையில் போலீஸ் குழுவினர் 4 கைவிலங்கிடப்பட்ட நிலையில் அழைத்து வந்தனர். 2025 ஆண்டு கிக் தொழிலாளர் சட்டத்தில் புதிய சாதனை. நடுவர் மன்றம் மற்றும் ஆலோசனை மன்றம் நிறுவப்பட்டன. மலேசியாவில் வேலைவாய்ப்பு துறையின் வளர்ச்சியில் மேலும் ஒரு வரலாற்று சாதனை உருவாகியுள்ளது. 2025 ஆண்டின் கிக் தொழிலாளர் சட்டமான அக்தா பெக்கர்ஜா கிக் 2025 அமல்படுத்தப்பட்டதுடன் கிக் தொழிலாளர்களுக்கான நடுவர் மன்றமான TPG மற்றும் கிக் ஆலோசனை மன்றமான MP கிக் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளன. இந்த புதிய அமைப்புகள் கிக் பொருளாதாரத்தை மேலும் நியாயமானதும் உள்ளடக்கியதுமாக மாற்றுவதற்கான முக்கியமான நிறுவனங்களாக செயல்படும் என கூறப்படுகிறது. TPG மற்றும் MP கிக் உறுப்பினர்களுக்கான நியமன சான்றிதழ்கள் மற்றும் பதவி வழங்கும் விழா நேற்று மனிதவள அமைச்சர் டத்தோசரி ரமணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் வெண்டன் கிராம் பங்சா தங்கும் விடுதியில் நடைபெற்றது. இச்சட்டமானது கடந்த மார்ச் 31 தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் நாடு முழுவதும் உள்ள 1.64 மில்லியன் கிக் தொழிலாளர்களுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் ரமணன் தமது உரையில் தெரிவித்தார். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள்னா, ஏன்னா நம்மளோட நாட்டுல இது வாட்டி நம்ம இது செய்யறோம். இந்த ஆக்ட் நம்மளோட கிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது. ஆனா நம்மளோட நாட்டு மட்டும் இல்ல, ஏசியால நம்மளதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மள எடுத்து நம்மள கிராஃப்ட் பண்ணிட்டு நம்மள இந்த அக்டா லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நானும் பொமங்கு KSU டாக்டர் ஷாரின் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ட்ரைபியூனல் கீக்கோட பங்குருசி டத்தோ யங் ஆரிஃப், டத்தோ வான் ஜெஃப்ரி அவங்க தான் இது லீட் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் MP மஜ்லிஸ் பருண்டிங் கீக் டத்தோ கசாலி அவங்கள லீட் பண்ணுவாங்க. ஸோ என்ன முக்கியம்னா, இந்த மஜ்லிஸ் பருண்டிங் கீக்ல அவங்கள டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஹர்க லந்தாய், அவங்களோட பெண்டாபத்தான் லந்தாய் எவ்வளோ நம்மள கொடுக்க முடியும். ஸோ இது என்டிட்டி கான்ட்ராக்ட், மஜிகான், பெக்கர்ஜா, கிராஜான் எல்லாம் லிபாட் பண்ணிட்டு நம்மள ஒரு நல்ல கரெக்டான முடிவுக்கு நம்மள வருவோம். ஏன்னா சில டிஸ்கஷன்ல சில பேர் ஒத்துக்குவாங்க, சில பேர் முடியாது சொல்லுவாங்க, சில பேர் ஓகே இது முடியும் ஆனால் கொஞ்சம் கூட கொடுக்கலாமா, கொஞ்சம் குறைவா கொடுக்கலாமா. ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்மள ஒரு கரெக்டான முடிவுக்கு நம்மளும் அரசாங்கமும் வர முடியும்.
அதேவேளையில் இச்சட்டம் தற்போதைய வேலைவாய்ப்பு மாற்றங்களுக்கேற்ப கிக் பொருளாதாரத்தில் உள்ள தொழிலாளர்கள் அடிப்படை பாதுகாப்பை பெறுவதை உறுதி செய்யும் முக்கியமான நடவடிக்கையாகும் என்றும் ரமணன் குறிப்பிட்டுள்ளார். இத்தீர்ப்பாயத்தின் ஆரம்பகட்ட செயல்பாடுகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு மொத்தம் 22 தொழில்துறை நீதிமன்ற தலைவர்கள், அவரது தலைவர், துணைத் தலைவர் மற்றும் தீர்ப்பாய உறுப்பினர்களாக இடைக்கால அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் தொழிலாளர் சட்டத்துறையில் தங்கள் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்கிய 28 தொழில்துறை உறவு அலுவலர்களும் இணைந்து பணியாற்றுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலாய்க்காரர்களின் ஒற்றுமையின்மைக்கு அவர்களே காரணம் என முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறிய கருத்துக்கு மலாய் அரசியல் கட்சிகளை சேர்ந்த 3 தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டுள்ளனர். மகாதீர் அம்னோ கட்சியில் இருந்து பிரிந்து பெர்சத்து என்ற கட்சியை தொடங்கியதையும் பின்னர் அதிலிருந்து விலகி பெஜுவாங் என்ற மற்றொரு கட்சியை உருவாக்கியதையும் அமானா இளைஞர் பிரிவு தலைவர் ஹஸ்பி முடா சுட்டிக்காட்டியுள்ளார். மகாதீர் உண்மையில் ஒற்றுமையை விரும்பினால் அதை நிரூபிக்க அவர் மீண்டும் அம்னோ கட்சிக்கு திரும்ப வேண்டும் என்றும் ஹஸ்பி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மலாய் கட்சிகள் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை இழப்பதற்கு தானே காரணம் என்பதை மகாதீர் உணரவில்லை என அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஃபாட் ஜர்காசி குறிப்பிட்டுள்ளார். மலாய் இனத்தை ஒன்றிணைப்பதில் மகாதீர் உண்மையான அக்கறை கொண்டிருந்தால் அவர் தனது அகந்தையை ஒதுக்கி வைத்துவிட்டு அம்னோவின் ருமா பங்சா முன்னெடுப்பில் இணையுமாறும் ஃபாட் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் பெர்சத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் ரசாலி இட்ரிஸ் கூறுகையில், மகாதீர் கூறுவது கசப்பான உண்மை என்றும் இந்த தோல்விக்கு மலாய்க்காரர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக பழி சுமத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். மாறாக அதிகார போட்டிகளில் ஈடுபட்ட பின்னர் புதிய கட்சிகளை தோற்றுவித்த தலைவர்களையே அதற்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்றும் ரசாலி குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் துறை தலைமை இயக்குனர் அப்துல் லத்தீப் ஜஃபார் மற்றும் அவரது துணை அதிகாரிகளில் ஒருவரான நோர் ஹஸ்னி மட்சாரி ஆகியோர் 1,21,000 ரிங்கெட் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகி குற்றத்தை மறுத்துள்ளனர். நீதிபதி சுசானா ஹுசேன் முன்னிலையில் 1,00,000 ரிங்கெட் லஞ்சம் பெற்றதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டை அப்துல் லத்தீப் ஜஃபார் மறுத்துள்ளார். 58 வயதான அவர் கூர் சோங் ஹாய் தலைமையிலான நிறுவனத்திலிருந்து அதன் திட்ட மேலாளர் லீ ஹாம் குங் மூலம் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி புத்ராஜயாவில் உள்ள தனது அலுவலகத்தில் இந்த லஞ்சத்தை பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பொது அதிகாரியாக பணியாற்றிய அப்துல் லத்தீப் ஜஃபாருக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு விலக்கு கோரிக்கையை பரிசீலிக்க தூண்டுவதற்காக இந்த லஞ்சமானது வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காஜாங் எம்ஆர்டி நிலையத்தில் பெண் ஒருவரை பாலியல் தொந்தரவு செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சமூக ஊடகங்களில் பரவி வரும் 23 வினாடிகள் கொண்ட காணொளி ஒன்றில் அந்நபரின் பாலியல் சேட்டைகள் பதிவாகியுள்ளன. நேற்று ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 9 மணி அளவில் காஜாங் எம்ஆர்டி நிலையத்தின் கேட் ஏ பகுதியில் இச்சம்பவம் நடந்ததாக நம்பப்படுகின்றது. இந்நிலையில் சந்தேக நபரை அடையாளம் காணவும் கைது செய்யவும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 509 கீழ் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது. இப்பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். கிளாந்தான் மாநிலத்தில் 4 மைகாட் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி 100 லிட்டருக்கு மேற்பட்ட ரான் 95 பெட்ரோலை வாங்க முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து அம்மாநில போலீஸ் தலைவர் யூசுப் மாமாட் கூறுகையில், சந்தேக நபர் தும்பாட் பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோல் வாங்கிக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வழக்கானது உள்நாட்டு வணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர் மீது 1959ஆம் ஆண்டின் தேசிய பதிவு சட்டத்தின் கீழும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸ்லாங்கூர் மாநிலம் சுங்காய் புலோவில் உள்ள வீடு ஒன்றில் 13 வயது சிறுமி சடலமாக கண்டறியப்பட்ட நிலையில் அச்சம்பவத்தை குழந்தை பராமரிப்பதில் ஏற்பட்ட கவனக்குறைவு என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நேற்று மாலை 6:27 மணியளவில் குழந்தையின் மரணம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும், சம்பவ இடத்திலேயே மருத்துவ அதிகாரி ஒருவர் சிறுமியின் மரணத்தை உறுதிப்படுத்தியதாகவும் சுங்காய் புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் ஹபீஸ் நூர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிறுமியின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என்றும் ஹபீஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக 3 பேரிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வழக்கானது குழந்தைகள் சட்டம் 2001 பிரிவு 31(1)A இன் கீழ் வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.